உலகக்கோப்பை இந்திய அணி, அதாவது T20 வேர்ல்டு கப்புக்கு அறிவிக்கப்பட்ட இந்திய அணி. இந்த இந்திய அணி இணையம் முழுக்கவே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா அதுல ஒரு முக்கிய காரணம் சுப்மன் கில் இல்லை அப்படின்றதுதான். ஏன்னா சுப்மன் கில்லுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஓடிஐ கேப்டன், T20 கேப்டன் அப்படின்ற மாதிரி எல்லா கேப்டனையும் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஓடிஐ கேப்டன் அண்ட் டெஸ்ட் கேப்டன் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. T20க்கு வைஸ் கேப்டனா போட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயரை, T20ல ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயரை வைஸ் கேப்டனா போட்டது மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்தை எழ வச்சு. வைஸ் கேப்டனா அக்சர் பட்டேல் இருந்தார். அவரை தூக்கிட்டு கில்ல போட்டது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் கில்லோட பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை அப்படின்றதுனால மிகப்பெரிய விமர்சனம்ன்றது எழுந்துச்சு. ஏன்னா நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் கில்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுந்தது. நல்லா விளையாண்டுகிட்டு இருந்தா சஞ்சு சாம்சனை தூக்கிட்டு அவரை பிளேயிங் லெவலில் இல்லாமல் உட்கார வச்சிருந்தாங்க பெஞ்சில். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதனால உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வில் ரொம்பவே முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க தேர்வுக்குழுவினர். அதாவது சுப்மன் கில்ல தூக்குறதுக்கு 2 பேர் முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. இந்தியாவோட முன்னாள் வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யான் ஓஜா அண்ட் ஆர்பி சிங். இவங்க 2 பேரும் இப்போ தேர்வுக்குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேரும் இஷான் கிஷன் ஆடின ஆட்டத்தை நேரில் பார்த்துருக்காங்க. இஷான் கிஷன் சூப்பராக ஆடி இருக்காரு. சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஜார்க்கண்டை கப் வின் பண்ணவும் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பான ஆடின ஒரு பிளேயர் அணியில இடம் பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 பேர்ல 3 ஓட்டு இஷான் கிஷனுக்கு விழுந்திருக்கு. சுப்மன் கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அக்கர் அண்ட் கௌதம் கபீர் இவங்க 2 பேரும் ரொம்பவே முனைப்போட வந்திருக்காங்க. அவர் தயாராயிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதனால அவர் அணியை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்து இஷான் கிஷனா சேர்க்கணும் அப்படின்றதுலையும் உறுதியா இருந்திருக்காங்க ஆர்பி சிங் அண்ட் பிரக்யான் ஓஜா. ஸோ இதுதான் இணையத்தில் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுதலை பெற்றுட்டு வருது. ஏன்னா இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட உலகக்கோப்பை அணிகளிலேயே ரொம்பவும் ஒரு அரசியல் இல்லாமல் எடுக்கப்பட்ட எல்லா பிளேயர்களும் பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க, திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்ட ஒரு அணியாக இருக்கு. இப்படி ஒரு பாராட்டை இதுவரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணி தேர்வுக்குழுவில் இது வரைக்கும் பெற்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷங்களா கிரிக்கெட்டை உற்று நோக்கிட்டு வர்றதுனால இந்த அளவுக்கு பாராட்டு மழையில எந்த ஒரு அணியும் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பாராட்டுக்கு முக்கியமான காரணம் ஆர்பி சிங் அண்ட் பிரக்யான் ஓஜா தான்.